மிஸ்டர் மேக்ஸ் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா தொடக்க கால தமிழ் சமூகமும் பண்பாடும் அப்படின்னு பார்த்த லெசனோட ஃபஸ்ட் ஆஃப் வந்துட்டு நேற்று பார்த்தாச்சு. ரிமைனிங் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்க்கலாம், சரிங்களா? நேற்று வந்து பார்த்திங்கன்னா எரித்ரிய கடலின் பெரிப்ளஸ் பொருளும் பார்த்தாச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பிலினி எழுதிய இயற்கை வரலாறு, சரிங்களா? இதை மூத்த பிலினி எழுதிய இயற்கை வரலாறு நூல் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது லத்தீன் மொழியில் எழுதப்பட்டது. மிளகு வணிகம் குறித்து அதிக அளவில் கூறப்பட்டது எங்கே அப்படின்னா பிலினி தான், சரிங்களா? இயற்கை வரலாறு நூலில் தான் வந்து பார்த்திங்கன்னா பிலினி எழுதிய இயற்கை வரலாறு நூலில் மிளகு வணிகம் குறித்து கூறப்பட்டுள்ளது. அவர் அந்த லைனில் என்ன எழுதியிருப்பார் அப்படின்னா, அந்த காலத்தில் அங்கேருந்து அதிகமான வந்துட்டு மிளகு வந்துட்டு நம்ம ஏற்றுமதி செய்யப்பட்டிருந்துச்சு அவருடைய நாட்டுக்கு, சரிங்களா? ரோம் நாட்டிற்கு அதிக அளவிலான மிளகு வந்துட்டு ஏற்றுமதி செய்யப்பட்டது. அதில் ரோம் நாட்டினுடைய வளம் பாதி வந்து பார்த்திங்கன்னா மிளகு வணிகத்தினாலேயே அழிஞ்சது அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு எழுதியிருக்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க, சரிங்களா? ஏன்னா மிளகோட தேவைகள் அவங்களுக்கு அதிகமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு அவங்க கொடுக்குற அளவு, ஏன்னா மிளகு வாங்குறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா பொண்ணு, அதாவது தங்க நாணயங்கள் கூட கொடுப்பாங்களாம். அந்த அளவுக்கு வந்துட்டு அவங்க மிளகு மேலே ஒரு தீராத ஆசை கொண்டிருந்ததுனால அவங்களோட சொத்தில் பாதி, அதாவது அவங்களுடைய வளத்தில் பாதி வந்து மிளகு வணிகத்துக்காகவே செலவு பண்ணாங்க அப்படின்ட்டு அந்த நூலில் வந்து குறிப்பிட்டிருக்காரு, சரிங்களா? அடுத்தது தாலமியின் புவியியல் அப்படின்ற நூல். அது எழுதினது வந்து பார்த்திங்கன்னா தாலமி. இது வந்து 2ஆம் நூற்றாண்டில் கிபி 2ஆம் நூற்றாண்டில் வந்துட்டு எழுதப்பட்டிருக்கு. இது புவியியல் அமைப்பு, நிலப்படம், அதாவது அந்த எந்தெந்த பிளேஸில் என்னென்ன இருக்குது நிலப்படம் மாதிரி வரைஞ்சிருக்காங்க. இப்போ நமக்கு மேப் இருக்குது இல்லையா, அதே மாதிரி அந்த காலத்தில் வந்துட்டு அவர் வந்துட்டு இந்த புவியியல் அப்படின்ற நூலில் நிலவரைபடம், புவியியல் அமைப்பு குறித்து எழுதியிருக்காரு, வரைஞ்சிருக்காரு. இந்த மேப்பில் வந்து பார்த்திங்கன்னா காவிரி பூம்பட்டினம், கொர்க்கை, கன்னியாகுமரி, முசிறியில் இடம்பெற்றிருந்ததாக வந்துட்டு சொல்லப்படுது, சரிங்களா? அந்த புவியியல் மேப்பில் நம்மளுடைய பகுதிகளான காவிரி பூம்பட்டினம், கொர்க்கை, கன்னியாகுமரி, முசிறி இந்த பிளேசஸ்லாம் இருக்குது. அடுத்தது பியூட்டிங்கேரியன் அட்டவணை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ரோமானிய அரசின் சாலைகள் குறித்த படத்துக்கு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா பியூட்டிங்கேரியன் அட்டவணைன்னு சொல்கிறாங்க. இதில் பல முறை வந்துட்டு முசிறியோடைய பெயர் வந்து குறிக்கப்பட்டுள்ளதான். அந்த சாலைகள் குறித்த படத்தில் முசிறி பிளேஸை வந்துட்டு அடிக்கடி குறிப்பிட்டிருக்கிறதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் அந்த நூலில் வந்து இலங்கை தீவை வந்து என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா டெப்ரோபேன், ஓகேங்களா? டெப்ரோபேன் வந்துட்டு இலங்கை தீவு வந்துட்டு குறிப்பிடுறாங்க. முசிறி அப்படின்றத முசிரிஸ் அப்படின்ற வேர்டில் வந்துட்டு குறிப்பிட்டிருக்கிறதா சொல்லப்படுது. அப்போ இலங்கைனா டெப்ரோபன், முசிறினா முசிரிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வியன்னா பாப்பிரஸ் அப்படின்றது பாப்பிரஸ் தான் நமக்கு கிடைச்ச சான்று, சரிங்களா? இது ஒரு கிரேக்க ஆவணம். முசிறி வணிகம் குறித்து கூறப்பட்டுள்ளது. முசிறிக்கும் அந்த மற்ற இடத்துக்கு வந்துட்டு நடந்த ரோம் நாட்டிற்கும் இடையேயான வணிகம் குறித்து கூறப்பட்டது தான் இந்த பாப்பிரஸ். அதாவது முசிறி நகர ஒரு வணிகருக்கும் அந்த ரோம் நாட்டில் உள்ள ஒரு வணிகருக்கும் இடையே நடைபெற்ற ஒப்பந்த பத்திரம் தான் பாப்பிரஸ் ஒப்பந்த பத்திரம்னு சொல்லுவாங்க. அந்த பத்திரம் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா பத்திரமா வியன்னா அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டிருக்கு. அதனால தான் இந்த சான்றுக்கு பேர் வியன்னா பாப்பிரஸ் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. பாப்பிரஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாணல், அதாவது ஒரு தாவரத்தின் பெயர் தான் பாப்பிரஸ். அந்த நாணல்ல இருந்து தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா பேப்பர், அதாவது அவங்க எழுதுறதுக்கான பேப்பர்ஸ் எல்லாம் வந்துட்டு தயாரிச்சிட்ருக்காங்க. அதனால இதுக்கு பேர் பாப்பிரஸ் அப்படின்னு பேர் வச்சிட்டாங்க. அதாவது பாப்பிரஸ்ல இருந்தால் பேப்பர் அப்படின்ற பேர் வந்ததாக கூறப்படுது, சரிங்களா? அடுத்தது நம்ம முதல்ல சொல்லியிருந்தோம், வரி வடிவத்தில் தமிழ் எழுதியிருக்காங்க அப்படின்னா அதனுடைய முதல் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் பிராமியை தான் அவங்க வரி வடிவத்தில் ஃபஸ்ட் எழுதியிருக்கிறாங்க. ஆனால் அசோகர் பிராமின்னு ஒன்று இருக்குது. அசோகர் கல்வெட்டில் இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா அசோகன் பிராமின்னு சொல்கிறாங்க. அது நம்ம தமிழன் பிராமி கிடையாது, அது வேறு இது வேறுன்னு சொல்லி சான்றுகள் வந்து குறிப்பிட்டிருக்கு, சரிங்களா? அடுத்தது சங்ககாலம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இதெல்லாம் ப்ரீவியஸ் கிளாஸஸில் நிறைய படித்ததே தான். திணைகள் 5 இணைகள் வந்து என்னென்ன, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. அதுக்கு உண்டான மக்கள் என்ன, அதாவது குறிஞ்சினா மலையும் மலை சார்ந்த இடம், முல்லைனா காடு சார்ந்த இடம். அப்போது அவங்களுக்கான
மக்களோட பேர் என்ன, அவங்களுடைய முக்கியமான தொழில் என்ன அப்படின்றதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸ்லேயே சொல்லியிருக்கோம். அதை வந்துட்டு நல்லா பார்த்துக்கோங்க. சரிங்களா? அடுத்தது மூவேந்தர்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சேர சோழ பாண்டியர்கள். இந்த சேர சோழ பாண்டியர்களை பற்றியும் நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ், அதாவது பண்டைய காலத்தில் வந்துட்டு தமிழ் அரசுகள் அப்படின்ற லெசனில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாமே நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. இப்போது நம்ம திணைகள் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. குறிஞ்சினா மலையும் மலை சார்ந்த இடம். அவங்களுக்கான தொழில் வந்து பார்த்திங்கன்னா வேட்டையாடுதல், சேகரித்தல். மக்களை என்னன்னு சொல்லுவாங்கன்னா குறவர், குறத்தியர். கடவுள் யார் அப்படின்னா முருகன், அப்படி இல்லைன்னா பார்த்திங்கன்னா சேயோன் அப்படின்னு சொல்லுவாங்க. முல்லை எடுத்துக்கிட்டோம்னா காடும் காடு சார்ந்த இடம். அது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய முக்கியமான தொழில் ஆணிரை மேய்த்தல். மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆயர், ஆய்ச்சியர்னு சொல்கிறாங்க. கடவுள் வந்து மாயோன், விஷ்ணு, அது அவங்க தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா முல்லை நில கடவுள். இதே மருதம்னா வயலும் வயல் சார்ந்த இடம். வேளாண்மை வந்து முக்கிய தொழில். உழவன், உழத்தியர்னு சொல்கிறாங்க. இந்திரன் வந்துட்டு அவங்களுடைய முக்கியமான கடவுள். நெய்தல்னா கடலும் கடல் சார்ந்தவை. மீன் பிடித்தல், உப்பு உற்பத்தி தான் அவங்களுடைய முக்கியமான தொழில். பரதவர், பரத்தியர் அப்படின்பாங்க. இல்லை அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான மக்களுக்கு பேர் வழங்கப்பட்டது, முக்கியமான பேர்கள். இதே வந்து கடவுள் வந்து பார்த்திங்கன்னா வருணன். அடுத்தது பாலை திணை, அதாவது வறண்ட நிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? வறண்ட நிலம் சொல்லுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான தொழில் வீர செயல்கள். அதாவது அவங்களுக்கு வேளாண்மை செய்யவோ அந்த மாதிரி எந்த ஒரு இது இல்லாமனால அவங்க கொள்ளையடித்தல், திருட்டுறது அந்த மாதிரி வேலையை தான் செஞ்சிட்ருப்பாங்க. அடுத்தது மக்கள் வந்து பார்த்திங்கன்னா மறவர், மறத்தியர். கடவுள் வந்து பார்த்திங்கன்னா கொற்றவை. இது வந்து பார்த்திங்கன்னா 5 இணைகள் முடிஞ்சது. அடுத்து மூவேந்தர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேர சோழ பாண்டியர்கள். அவங்களுடைய தலைநகரம் என்ன, அவங்களுடைய மாலை என்ன, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய துறைமுகம், அவங்களுடைய சின்னம், அதில் முக்கியமான அரசர்கள் பற்றி தான் அதில் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சேர அரசர். சேரரில் வந்து பார்த்திங்கன்னா அசோகர் கல்வெட்டு நிறைய நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? அந்த அசோகர் கல்வெட்டில் கேரள புத்திரர் அப்படின்னு குறிப்பிட்டது யார் அப்படின்னா சேரர்களை தான். சரிங்களா? கேரள புத்திரர்கள் அப்படின்னு குறிப்பிட்டது யார் அப்படின்னா சேரர்களை தான் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இவங்களுடைய தலைநகர் வந்து பார்த்திங்கன்னா வஞ்சி. சரிங்களா? சேரர்களுடைய தலைநகரம் வஞ்சி. இதில் என்ன 2 சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஒன்று வந்து நம்ம கரூர், தமிழ்நாட்டில் இருக்க கரூர் பகுதி தான் வந்து பார்த்திங்கன்னா சேரர்களுடைய தலைநகரமான வஞ்சி அப்படின்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க. இன்னும் ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா திருவஞ்சைக்களம் அப்படின்னு சொல்லிட்டு கேரளாவில் இருக்க பகுதி தான் வந்து பார்த்திங்கன்னா சேரர்களுடைய தலைநகரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் இதுவரையிலும் எந்த கன்க்ளூஷனும் சொல்லலை. சரிங்களா? அடுத்தது துறைமுகம் வந்து பார்த்திங்கன்னா முசிறி, தொண்டி ரெண்டுமே முக்கியமான துறைமுகங்கள். சேர அரசர்களை பற்றி கூறும் நூல் வந்து பார்த்திங்கன்னா பதிற்றுப்பத்து. பதிற்றுப்பத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா 10 பாடல்கள். ஒவ்வொரு அரசர் 10 சேர அரசர்களை பற்றி பாடினதான் வந்து பார்த்திங்கன்னா பதிற்றுப்பத்து. அந்த 10 அரசர்களை பற்றியும் 10 புலவர்கள் வந்து பாடியிருப்பாங்க. ஒவ்வொரு அரசரை பற்றி ஒவ்வொரு புலவர் பாடியிருப்பாங்க. இது மாதிரி 10 பாடல்களை வந்துட்டு பார்த்திங்கன்னா பாடப்பட்டிருக்கும். 10 சேர அரசர்களை குறித்து பாடப்பட்டிருக்கும். ஓகேங்களா? அடுத்தது மாலை வந்து பார்த்திங்கன்னா பனம்பூ. மாலை வந்து பார்த்திங்கன்னா பனம்பூ மாலை. இதே வந்துட்டு சோழர்களுக்குன்னா அத்திப்பூ மாலை, பாண்டியர்களுக்குன்னா வேப்பம்பூ மாலை. இந்த புகழூர் கல்வெட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது கரூர் பகுதியில் கிடைக்கப்பெற்ற புகழூர் கல்வெட்டில் சேர அரசர்களின் தலைமுறையை குறித்து வந்துட்டு கூறப்பட்டுள்ளது. அதாவது இந்த அரசருக்கு அப்புறம் இந்த அரசர், இந்த அரசருக்கு அப்புறம் இந்த அரசர்னு சொல்லிட்டு புகழூர் கல்வெட்டில் சேர அரசர்களினுடைய தலைமுறைகள் குறித்து கூறப்பட்டுள்ளதா சொல்லப்படுது. அடுத்தது இதில் முக்கியமான அரசர்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இமயவர்மன், நெடுஞ்சேரலாதன், சேரன் செங்குட்டுவன், சேரல் இரும்பொறை, இவங்கெல்லாம் ரொம்ப முக்கியமானவங்க. இதில் கண்ணகிக்கு சிலை எடுக்க வந்துட்டு இமயமலை வரை சென்றது யார் அப்படின்னா சேரன் செங்குட்டுவன். இவர் தான் கண்ணகிக்கு வந்துட்டு கோவிலும் அமைச்சிருப்பார். இவரின் தம்பி தான் இளங்கோவடிகள். சேரன் செங்குட்டுவனுடைய தம்பி தான் இளங்கோவடிகள். இவர் எழுதிய நூல் தான் வந்து பார்த்திங்கன்னா சிலப்பதிகாரம். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் சேரல் இரும்பொறை வந்துட்டு அவருடைய பெயரில் நாணயங்களை வந்து வெளிவிட்டிருப்பார். பத்தினி வழிபாடு வந்துட்டு சேரன் செங்குட்டுவன் வந்து விட்டுருப்பார். சரிங்களா? பத்தினி வெளிப்பாடு வந்துட்டு யார் வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டுருப்பாங்கன்னா சேரன் செங்குட்டுவன். இவங்களுடைய சின்னம் வந்து பார்த்திங்கன்னா வில் அம்பு. இவங்களுடைய சின்னம் வில் அம்பு. ஓகேங்களா? அடுத்தது நம்ம பார்க்க போகிறது சோழ அரசர்களை குறித்து தான் பார்க்க போகிறோம். சோழ அரசர்கள் வந்துட்டு அவங்களுடைய தலைநகரம் உறையூர்.
உறையூர்னா இப்போ இருக்க திருச்சி தான்ப்பா உறையூர், சரிங்களா? திருச்சி தான் உறையூர். துறைமுகம் வந்து பார்த்திங்கன்னா பூம்புகார், அப்படி இல்லைன்னா காவிரி பூம்பட்டினம்னு சொல்லலாம். அடுத்தது கடியலூர் உருத்திரங்கண்ணனார் பட்டினப்பாலையை பற்றி சொல்லியிருப்பார். இந்த பட்டினப்பாலையில் வந்து பார்த்திங்கன்னா சோழ அரசர்களுடைய வணிகம் குறித்து கூறப்பட்டிருக்கும். முக்கியமாக கரிகால வளவனுடைய வணிகம் குறித்து கூறப்பட்டிருக்கும், சரிங்களா? பட்டினப்பாலை அப்படின்ற நூலில் சோழ அரசர்களினுடைய வணிகம் பற்றி கூறப்பட்டிருக்கும். இது எழுதியது யார் அப்படின்னா கடியலூர் உருத்திரங்கண்ணனார், சரிங்களா? இவங்களுடைய பூ நான் தான் சொன்ன மாலை வந்து நான் சொல்லிட்டேன், அத்திப்பூ மாலை. இவங்களுடைய சின்னம் வந்து பார்த்திங்கன்னா புலி. இதில் முக்கியமானவர் யார் அப்படின்னா கரிகால வளவன் தான். கரிகால வளவன் தான் கல்லணையை கட்டியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் இந்த கரிகால வளவன் வந்துட்டு சேரர் பாண்டியர் ப்ளஸ் வந்துட்டு 11 வேளிர்கள் கொண்ட கூட்டுப்படையை வந்துட்டு வெண்ணி அப்படின்ற இடத்துல தோற்கடிச்சிருப்பார், சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாண்டியர்களுடைய தலைநகரம் மதுரை. இவங்களுடைய பூ வந்து மாலை வந்து பார்த்திங்கன்னா வேப்பம்பூ மாலை. இவங்களுடைய துறைமுகம் வந்து பார்த்திங்கன்னா கொர்க்கை, சரியா? பாண்டியர்களினுடைய துறைமுகம் வந்துட்டு கொர்க்கை. இவங்களுடைய சின்னம் வந்துட்டு மீன். முக்கியமான அரசர்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டியன் நெடுஞ்செழியன் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானவர். இந்த பாண்டியன் நெடுஞ்செழியன் வந்து பார்த்திங்கன்னா தலையாலங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியன் அப்படின்னு இவருக்கு பேருண்டு. ஏன்னா சேரர் ப்ளஸ் சோழர் ப்ளஸ் வந்துட்டு 5 வேளிர் கொண்ட கூட்டுப்படையை வந்துட்டு தலையாலங்கானம் அப்படின்ற பிளேஸில் வந்து தோற்கடிச்சிருப்பார். அதனால் அவருக்கு பேர் தலையாலங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியன் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அப்படி இல்லைன்னா கொற்கையின் தலைவன் அப்படின்ற பேரும் யாருக்கு? பாண்டியன் நெடுஞ்செழியனுக்கு வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பாண்டியர்களுடைய முக்கியமான தொழிலாக முத்து குளித்தல் வந்துட்டு இருக்குது, ஓகேவா? அடுத்தது வேளிர் குடித்தலைமை. இது நம்ம பார்த்தது தான். வேளிர் அதாவது 3 மாபெரும் அரசர்கள் சேர சோழ பாண்டியர்களை தவிர்த்து அதுக்கப்புறம் குறுநில மன்னர்கள்னு ஒரு பகுதியில் இருப்பாங்க. ஆய் வேளிர் கிளார் அப்படின்னு சொல்லிட்டு 3 பகுதி. இந்த ஆய் அப்படின்றவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆயர் ஆணிரை மேய்ப்பவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. வேளிர் அப்படின்றவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா வேளாளர், அதாவது நில உடைமை பிரிவினர் தான் வேளிர்னு சொல்லுவாங்க. கடையெழு வள்ளல்கள் வந்துட்டு இந்த வேளிர்க்குள்ளே தான் வரும். யார் இந்த கடையெழு வள்ளல்கள்? பாரி, ஓரி, காரி, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆய், அதியமான், நல்லி. இந்த 7 பேரும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியமானவங்க. கிளார் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா கிராம தலைவர்களை தான் கிளார் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க, சரிங்களா? அடுத்தது பொருளாதாரம். இவ்வளோ தூரம் நடந்துட்டுருக்கு. அவங்களோட பொருளாதாரம் எப்படிலாம் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா வேளாண்மை உற்பத்தி வந்துட்டு அதிகமாச்சு, கால்நடை வளர்ப்பு, கைவினை தொழில் மற்றும் தொழில்கூடங்கள் அதிகம்னா மண்பானைகள்லேயே டிஃப்ரெண்ட்டாக அதில் வேலைப்பாடுகள் செஞ்சு கொண்டு வந்திருப்பாங்க. நம்மளுடைய சிலை வார்ப்புகள் வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மண்பாண்டம் செய்தலுக்கு வந்து பேர் வந்துருக்காங்க கலன் செய்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. மண்பாண்டம் செய்பவர்களை கலன் செய்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. இரும்பு உருக்கு தொழில் வந்துட்டு மிகவும் பிரசித்தி பெற்றதாக இருந்தது. இதுக்கான சான்றுகள் எங்கெங்கே கிடச்சிருக்குன்னா கொடுமலர் குட்டூர் அப்படின்ற பிளேஸில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இரும்பு ஆலைகள் இருந்ததற்கான சான்றுகள் வந்து கிடைக்க பெற்று இருக்குது. அடுத்தது கல்லில் செய்த அணிகலன்களை வந்துட்டு அதிகமாக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. தங்க ஆபரணங்கள் வந்துட்டு அதிகமாக யூஸ் பண்ணாங்க. ப்ளஸ் எங்கெங்கே அதனுடைய சான்றுகள் கிடைச்சிருக்கு அப்படின்னா ஆதிச்சநல்லூர், கொடுமணல், அரிக்கமேடு, கீழடி, பட்டணம் அப்படின்ற பிளேசஸ்லாம் கிடைச்சிருக்கு. அடுத்தது கண்ணாடி மணிகள் வந்து எங்கே கிடைச்சிருக்குன்னா அரிக்கமேடு, குடிக்காடு அப்படின்ற பிளேஸஸ்லாம் கிடைச்சிருக்கு. அப்புறம் முத்து சங்கு வளையல்கள், சரிங்களா? முத்து சங்கு வளையல்கள் எங்கே அதிகமாக கிடைச்சிருக்கு அப்படின்னா கீழடி ஆய்வில் வந்துட்டு கிடைக்கப்பட்டதாக சொல்லியிருக்காங்க. துணி நெசவு குறித்து வந்துட்டு எங்கே கிடச்சிருக்குன்னா கொடுமணல் பகுதி. நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் கிளாஸஸில் கூட பார்த்துருப்போம். கொடுமணல் பகுதியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய அந்த சுழல் அச்சுக்கள், அந்த துணி அந்த மாதிரி இருக்கிறது வந்து நமக்கு கிடச்சிருக்கு. அப்போ துணி நெசவு குறித்து வந்துட்டு கொடுமணல் பகுதியில் நமக்கு சான்று கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பெரிப்ளஸ் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்க, எரித்திரிய கடலின் பெரிப்ளஸ் அப்படின்ற நூலில் அவங்க வணிகம் குறித்து சொல்லியிருக்கும் போது துணி நெசவு குறித்தும் வந்துட்டு அந்த நூலில் குறிப்பிட்டிருக்கிறதா சொல்கிறாங்க, சரிங்களா? அடுத்தது பண்டமாற்றம். பண்டமாற்றம்னு நமக்கு முன்னாடியே தெரியும், எல்லா இடத்துலையும் எல்லா பொருளும் கிடைக்காது. அதனால் இங்கே விளைவித்த பொருட்களையும் மற்ற இடத்துல விளைவித்த பொருட்களையும் அவங்க வந்துட்டு பொருள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி பண்டமாற்ற முறை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. மோஸ்ட்லி நெல்லை கொடுத்துட்டு உப்பு, மீன் இதெல்லாம் வந்துட்டு கடல் பகுதிகளில் வாங்கிட்டு இருந்தாங்க. அடுத்தது போக்குவரத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் வண்டிகள், மாட்டு வண்டி யூஸ் பண்ணி, விலங்குகளை யூஸ் பண்ணி தான் வந்துட்டு வணிகம் செய்வாங்க போக்குவரத்துக்காக. அதுக்கப்புறம் கடற்பயணம், ஓடம், தோணி, தெப்பம் மூலியமாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. யவனர்கள்
அப்படின்றவங்க வந்து பார்த்திங்கன்னா கிரேக்க பகுதி அயோனியா பகுதியை சேர்ந்தவர்கள் தான் யவனர்கள்னு சொல்லுவாங்க. யவனர்கள்னால் வேறு யாரும் கிடையாது, கிரேக்கர்கள் மற்றும் ரோமானியர்களுக்கு சேர்த்து வச்சு பேர் தான் யவனர்கள் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. அடுத்தது பெரும்பத்தன்கல் அப்படின்னு ஒரு சான்று கிடச்சிருக்கு. சரிங்களா? பெரும்பத்தன்கல் அப்படின்ற ஒரு சான்று என்ன அப்படின்னா, இது குவான் லுக் பாட் அப்படின்ற பிளேஸில் கிடச்சிருக்கு. இது வந்துட்டு ஒரு தரக்கல் மாதிரி, அதாவது அந்த பொண்ணு இருக்கு இல்லையா, தங்கத்தின் தரமை வந்துட்டு சோதிச்சு பார்க்குறதுக்கு ஒரு உரைக்கல் மாதிரி. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு தாய்லாந்தில் வந்துட்டு சேவ் பண்ணி வச்சுருக்காங்க, ஒரு பொற்கல்லர் வச்சுருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. இப்போ பெரும்பத்தன்கல் எங்கே கிடச்சிருக்குன்னா குவான் லுக் பாட். ஓகேங்களா? அடுத்தது வந்துட்டு அவங்க அதிகமான நுண்கலைகளை தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. ஏன்னா சிறிய வேலைப்பாடுகள் முதற்கொண்டு எல்லாமே அவங்க வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. அடுத்ததில் முக்கியமாக இப்போ ஆய்வுகள் எங்கே போயிட்டுருக்கு, கீழடி பகுதியில் ஆய்வு போயிட்டுருக்கு. அது மதுரை சிலைமான் அருகில் இருக்க பிளேஸில் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆய்வு போயிட்டுருக்கு. இதில் அதிகமான நமக்கு தெரியாத இன்னும் வந்துட்டு அகலாய்வு நடந்துகிட்ருக்கு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்து பட்டணம் அப்படின்ற பிளேஸ் எங்கே இருக்குன்னா கேரளா எர்ணாகுளம் பகுதிகளில் இருக்குது. இங்கு பச்சை கலந்த நீல வண்ண ஆடிப்பூச்சி அப்படின்னு ஒரு இது கிடச்சிருக்கான். அப்புறம் செதுக்கு மணிகள், தங்க அணிகலன்கள் எல்லாமே கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இந்த லெசன் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய தமிழ் சமூகம் பண்பாடு எப்படி இருந்தது பண்டைய காலத்தில், அதுக்கு என்னென்ன ஆதாரங்கள் கிடைச்சதுன்னு தான் இந்த லெசன் ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஆனது. ஒரு தடவை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.